இந்த டார்க் ஹெவன் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து ஆக்சுவலி இவ்வளோ தூரம் இந்த படம் வருமா அப்படின்றதே வந்து ரொம்ப வந்து ஷூட் பண்ணும்போது அவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டாங்க இந்த படம் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள், ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது அப்படின்ட்டு. இந்த படத்தோட டீசர் லான்ச்லேயே சொல்லியிருப்பாங்க, ஏற்கனவே இந்த படத்தை ஒரு 70% எடுத்து அதை வெளியே கொண்டு வர முடியாமல் அகெயின் திருப்பி ஒரு படத்தை அதே லொக்கேஷன் அதே டீம், பட் கேஸ்டிங் மட்டும் வேறு, திரும்பி நாங்கள் போன லொக்கேஷன் எல்லாமே ரொம்ப கஷ்டமான ஒரு இடம். ரொம்ப சாதாரணமாக ஒரு செட்டுக்குள்ளேயோ இல்லை ஒரு ஏசி ஃப்ளோர்லேயோ அந்த மாதிரி நாங்கள் இந்த ஷூட் பண்ணவே இல்லை. ஏற்கனவே ஒரு வாட்டி இங்கே ஒரு படத்தை எடுத்து வெளியிடுறதே சினிமாவில் எல்லா நேரங்கள்லையுமே அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். பட் ஏற்கனவே ஒரு படத்தை எடுத்து அதை ஒரு ரிலீஸ் வரைக்கும் கூட கொண்டு வந்துட்டு அதை முடியாமல் அகெயின் இந்த டீம் எப்படி திரும்பி இவ்வளோ தூரம் இந்த படத்தை இவ்வளோ வெற்றியாக இவ்வளோ இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கும்போது அந்த டீமோட விடாமுயற்சி தான் இவ்வளோ தூரம் இங்கே கொண்டு வந்திருக்கு. ஏன்னா டைரக்டர் பாலாஜி சார் அவர் ஒருத்தரால் மட்டும்தான் இது சாத்தியம். ஏன்னா அவர் பின்னாடி இருந்த அத்தனை பேருமே அவருக்கு ஒரு பேக் போனாக இருந்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். என் கூட நடித்த எல்லாருக்குமே நன்றி சொல்லணும், டெக்னீஷியன்ஸ். அப்புறம் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான இன்னொரு பலமாக இருந்தது வந்து டிஓபி மணிகண்டன் சார், அவருடைய ஒர்க். ஏன்னா இவரோட சம்டைம்ஸ் மிஸ்கம்யூனிகேஷன் வரும்போது அவர் வந்து ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு போவார். இந்த மாதிரி நிறைய மிஸ்கம்யூனிகேஷன்ஸ், நிறைய டேட்ஸ் இஷ்யூஸ், நிறைய ஆக்டர்ஸோட டேட்ஸ் கிடைக்கல. ஏன்னா இது ரொம்ப லொக்கேஷன் எல்லாம் தூரமாக இருக்கிறதுனால ஒரு பெரிய பிக் ஸ்கெடியூலில் எங்களால் பிளான் பண்ண முடியல. கொஞ்சம் எங்களுக்கு மழை வந்துருச்சு. எங்கள் கதைக்கு மழை தேவைப்படும் போது மழை வராது, கதைக்கு மழை தேவைப்படாத போது அந்த சீனுக்கு மழை வேணான்னு நினைக்கும் போது மழை வந்துடும். ஸோ அப்படியே வந்து ஒரு 2-3 மாதம் வந்து அப்படியே போட்டுருவாங்க, ஆளே இருக்காது, என்ன ஆச்சு அப்படின்ட்டு திருப்பி எல்லாரையும் கூப்பிட்டு. அப்புறம் நான் என் டைரக்டருக்கு சொல்லணும், சார் நெக்ஸ்ட் படத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு மேனேஜரை போட்டுருங்க. ஏன்னா டைரக்டரே தான் கூப்பிடுவார், டேட் சொல்லுவார், கார் சொல்லுவார், ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அனுப்புவார், திருப்பி ஃப்ளைட் டிக்கெட் போடுவார். ஸோ ஆல் இன் ஆல் ஒர்க் அவர் தான் பண்ணார். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இவ்வளோ ப்ரெஷர் எடுத்துக்க வேணாம். இப்போ 2-3 படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஒரு மேனேஜர் போட்டுருங்க, அவங்க உங்களுக்கு வேலையை வந்து பிரித்து கொடுத்துருங்க. அண்ட் என் கூட நடித்த கோஸ்டார்ஸ் தர்ஷிகா, சித்து, அப்புறம் ஜெயக்குமார் சார், அருள் சார் போயிட்டார் அவர், இன்னும் நிறைய பேர், எங்கே அவர் பிரதீப், எல்லாருக்குமே வந்து என்னுடைய ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். சமீப காலமாக வந்து கதைகளை மட்டும் நம்பி, பெரிய ஸ்டார் காஸ்டிங் இல்லாத கதைகளை மட்டுமே நம்பி வந்த ஹபிபி, நூறுசாமி மாதிரியான படங்களுக்கு மக்கள்கிட்ட இருந்தும் உங்ககிட்ட இருந்தும் நிறைய ஆதரவு, ரொம்ப நல்ல ஆதரவு கொடுத்தீங்க. அதே வரிசையில் கண்டிப்பாக த டார்க் ஹெவன் படமும் பெரிய ஆதரவு கிடைக்கணும், உங்களோட சப்போர்ட் எனக்கு கிடைக்கணும். ஓடிடிலையும் சரி தியேட்டர்லேயும் சரி இந்த படம் பெரிய லெவலில் ஹிட் ஆகணும். அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நன்றி.